அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் குறிப்பிடுகிறார், நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன் என்று. இதற்கான காரணம் என்ன என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதற்கான காரணத்தை ரோமர் 7:23 பார்க்கிறோம். அது நம் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணம் நம்மளை சிறையாக்கி கொள்வதுதான். ஆதாமின் கீழ்ப்படியாமையினால் மனிதனை சிறைப்படுத்தி தொடங்கிய பாவ பிரமாணம் தலைமுறையாக நம் அவயவங்களுக்குள் பிறவியிலேயே கடந்து வருகிறது. இப்படி ஜென்மனே வருகின்ற பாவ தன்மையை மாமிசம் என்று பவுல் குறிப்பிடுகிறார். இயேசு உலகில் வந்து இந்த பாவ பிரமாணத்தை, அதாவது மாம்சத்தை ஜெயித்தார். நாமும் ஜெயிக்க நமக்கு துணையாக பரிசுத்த ஆவியை பிதாவிடம் இருந்து அனுப்பினார். இதைதான் பவுல் ஆவி என்று குறிப்பிடுகிறார். கலாத்தியர் 5:17 மாம்சம் ஆவிக்கு விரோதமாயும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாயும் இச்சிக்கிறது என்று பார்க்கிறோம். ரோமர் 8:6 மாம்ச சிந்தை 2ஆம் மரணமாகிய நித்திய மரணத்தையும் ஆவியின் சிந்தை நித்திய ஜீவனையும் கொடுக்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மாம்சத்துக்கும் ஆவிக்கும் எதிரான இந்த யுத்தம் நமக்குள் அனுதினமும் நடக்கிறது. இது மாத்திரமல்லாமல் நமக்கு துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளோடும் போராட்டம் உண்டு என்று எபேசியர் 6:12 பார்க்கிறோம். இவை அனைத்தும் சாத்தானின் ஆளுமையில் உள்ள அந்தகார ஆவிகள். இதுவும் அல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தின் பிரஜைகளாக நாம் டெம்பரரியாக வாழும் இந்த உலகத்தின் அதிபதி பிரின்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட் என்று இயேசு குறிப்பிட்ட சாத்தான். எனவே நாம் இந்த உலகத்தில் வாழும் போது பலவித உபத்திரவங்களை சந்திக்க வேண்டி வரும் என்று இயேசு கூறுகிறார். இயேசு இந்த உலகத்தை ஜெயித்தார், அவர் மரணத்தையும் ஜெயித்தார். இந்த ஆவிக்குரிய யுத்தத்தை நாம் எப்படி ஜெயிப்பது என்பதை பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம்.